சச்சரிதம் படித்தால் பக்தி உண்டாகும். பாபா அங்கே வந்து வாசம் செய்வார். நம்மை சுற்றி நல்ல அதிர்வலைகள் உண்டாகும். நல்ல மனிதர்களின் சேர்க்கை நிகழும். நம்மில் பலருடைய வீட்டில் வாரத்திற்கு ஒரு முறை பூஜை நடப்பதே பெரிய விஷயம் என்ற அளவில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பக்தி என்பதும் பெரிய அளவில் இருக்காது. கோவிலுக்கு போனால் சாமி கும்பிடுவோம். அதிலும் கணவன் கும்பிட்டால் மனைவி கும்பிட மாட்டார், மனைவி கும்பிட்டால் கணவன் கும்பிட மாட்டார், இருவரும் கும்பிட்டால் பிள்ளைகள் கும்பிட மாட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு குடும்பத்தில் பக்தி என்பது எப்படி பிறக்கும், எப்படி வளரும்? பக்தி என்பது பாரம்பரியமாக வரக்கூடியது. அதிகாலையில் எழுந்து முடித்து மடியுடன் சம்பிரதாயம் தப்பாமல் பூஜிக்கின்ற குடும்பத்தில் நிச்சயம் பிள்ளைகளும் கடவுளை கையெடுத்து கும்பிடுவார்கள். பெற்றோர்கள் வழக்கமாக சாமி கும்பிடுகின்ற போது பிள்ளைகளையும் உடன் வைத்து கும்பிட பழக்கப்படுத்துவார்கள். இந்த மாதிரி குடும்பத்தை சாமி கும்பிட வைக்கும் உபாயம்தான் சச்சரிதம் படிக்க வைப்பது. சச்சரிதம் என்றால் பாபாவின் வரலாறு மட்டுமல்ல, குரு சரித்திரம், நாராயணியம், கீதை, ராமாயணம், மகாபாரதம் போன்ற பக்தி நூல்களை படிப்பதையும் சேர்த்துத்தான். சச்சரிதம் மாதிரி புத்தகங்களை படிக்கும்போது இறைவன் லீலைகளை கேட்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். நமக்கும் இப்படி ஒரு லீலை இறைவனால் நிகழ்த்தப்படாதா என மனம் நினைக்கும். அதையொட்டி பக்தி பிறக்கும். பக்தி பிறந்தால் அங்கே அற்புதம் நிகழும். அற்புதம் நிகழ நிகழ இறைவனின் சக்தியை அந்த குடும்பம் உணர்ந்து கொள்ளும். அவ்வாறு உணர்ந்து கொண்ட பிறகு குடும்பம் முழுவதும் பக்தி செய்யும். இப்படி ஒரு நிலையில் நமது மனத்தை வலுப்படுத்தி, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னில் இருக்கிறேன், நீ மீண்டும் சாதிப்பாய் என்று நமக்குள் ஒரு தன்னம்பிக்கை உண்டாக்கக்கூடிய சக்தி அந்த புத்தகங்களுக்கு உண்டு. கைவிடப்பட்டவர்களுக்கும் ஏழைகளுக்கும் கெட்டு நொந்தவர்களுக்கும் கடவுளே கதி என்ற உண்மையை அப்பொழுதுதான் உணர முடியும். பிடிப்பதற்கு யாருமற்ற நிலையில் கடவுளைத்தான் பிடித்து கொள்ள வேண்டும். ஏனெனில் பிறந்தது முதல் யாரோ ஒருவரை பிடித்து கொண்டே நடந்து பழக்கப்பட்டு விட்டவர்கள் நாம். யாருமில்லாமல் நாமே நடக்க முடியும் என்று நினைக்கவும் நம்மால் முடியாது. இருட்டு நேரத்தில் தனியாக போக நேர்ந்தால் ராமா ராமா என்றோ முருகா முருகா என்றோ சொல்லிக்கொண்டே நடப்போம். ஏன்? ராமரும் முருகரும் நாம் கூப்பிடுவதை கேட்டு நம் கூடவே வில்லும் வேலும் தாங்கி வருகிறார்களா என்ன? நம் மனம் அவர்கள் நம்முடன் வருகிறார்கள் என்று உறுதியாக நம்புவதனால் பயம் விலகும். மனம் தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு இலக்கை அடையும். இதனால்தான் யாரும் நம்மை காப்பாற்ற போது கடவுளை பிடித்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறேன். இதற்கு ஒரு சுலபமான உபாயம்தான் இல்லந்தோறும் சச்சரிதம் படிப்பது. ஓம்